வணக்க மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரேவதி வந்துட்டு ஆஸ்திரேலியா போறத பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க ரேவதிய வந்து பாக்குறாங்க. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, சொல்லுங்கம்மா, ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல ரேவதி, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படிங்கறத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக உன்னை நான் இப்படியே விட்டுற முடியாது. ராஜா ரொம்ப நல்லவரு. அவரு கண்டிப்பா வந்துட்டு உன்னை நல்லபடியா பார்த்துப்பாரு ரேவதி. அவரு கூட சேர்ந்து நீ இன்னும் சந்தோஷமா வாழல அப்படிங்கறத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக அவரை கடைசி வரைக்கும் அப்படியே ஒதுக்கி வச்சிருக்க முடியாதுல்ல. என்னைக்கா இருந்தாலும் அவர் தான் உன் புருஷன், சரியா? இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி, எப்பவுமே என்கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை ஏதாவது சொல்லி பேசுவ, இந்த வாட்டி நீ எதுவுமே பேசவே இல்லை. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, நான் எதுவும் பேசலம்மா. நீங்க சொன்னது உண்மை அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன். அதைத்தானே நீங்களும் எதிர்பார்க்கிறீங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் ரேவதி, என்ன நீ மன்னிக்கவே மாட்டியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க ஆரம்பத்திலேயே எனக்கு ராஜாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படிங்கிற முடிவை நீங்க சொல்லி இருந்தா நான் கண்டிப்பா ஏத்திட்டு இருந்திருப்பேன். ஆனா நீங்க வந்துட்டு எப்படி திடீர்னு அந்த ராஜாவை என் கழுத்துல தாலி கட்டின சொன்ன அதிர்ச்சி தாமா இன்னமும் எனக்கு இருக்கு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, நான் செஞ்சது தப்புதான். ஆனா அம்மா என்னைக்குமே உன் லைஃப் பேடா போக கூடாது அப்படின்னு நினைக்கிறவ. உனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல. ரேவதி சொல்றாங்க, அம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குமா, ஆனா இந்த விஷயத்துல இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவமா போறாங்க. சாமுண்டீஸ்வரி இதை கேட்டுட்டு ரொம்ப வரி பண்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி போயிட்டு வேதனையா உட்கார்ந்து இருக்கும் பொழுது ராஜராஜா சாமுண்டீஸ்வரிய வந்து பாக்குறாரு. ஈஸ்வரி, என்னம்மா ஒரே வருத்தமா உட்காந்துருக்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, நான் என்ன பேசினாலுமே என் பொண்ணுங்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. என் பொண்ணுங்களுக்கு நான் நல்லது பண்ணணும் அப்படின்னு தானே நினைக்கிறேன். ஏன் என் பொண்ணுங்க வந்துட்டு என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? அப்ப ராஜராஜா கேக்குறாரு, அம்மாடி, உன்னோட ஆசைகளை உன் பொண்ணுங்க கிட்ட திணிக்கிறமா, அதாம்மா அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்லம்மா. அதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏங்க, அந்த லைஃப் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது தப்பா அமைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்துல தானங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணி நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, என் பொண்ணுங்க என்ன தப்பாவே நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதோட அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, நம்ம சுவாதிக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவ சின்ன வயசுலயே பாட்டுனா உசிரா இருப்பா அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவளை பாட்டு பாடக்கூடாதுன்னு சொன்னா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்புறம் நம்ம பொண்ணு ரேவதி மகேஷ பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா. ஆனா டக்குன்னு நீ ராஜாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. அவளோட நிலைமையில இருந்தும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, பாட்டு அப்படிங்கிறது அவளோட எதிர்காலத்தை தீர்மானிச்சிடாதுங்க. அதுவே அவளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா வரும். அவ சொந்த கால்ல நிக்கணும். அதுக்கு தாங்க நான் வந்துட்டு போராடுறேன். அதுக்கு அவரு கேக்குறாரு, இங்க பாரு, அது மட்டும் காரணம் இல்ல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஈஸ்வரி. சின்ன வயசுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்பதான் சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, நீ சின்ன வயசுல நடந்ததை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்க. நம்ம இங்க வந்தப்ப நம்ம வீட்டுக்கு தீபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அதிகமா வருவா. அவ்வளவு அருமையா பாட்டு பாடுவா. ஆனா அதுக்கப்புறம் ரேவதியும் தீபாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனாங்க. கடைசியில ரெண்டு பேரையும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையால தீபா வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஆகிருச்சு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது அத்தனைக்கும் காரணம் தீபாவோட பாட்டு தானே. அதனாலதான் நான் வந்துட்டு தீபாவை வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கும் அந்த பாட்டு சுத்தமா பிடிக்கல. ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, அது வரைக்கும் உனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தாமா உனக்கு பாட்டுனாலே பிடிக்காம போயிட்டு. இது கேட்டதோட
நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி விடுங்க, அத பத்தி இனிமே பேசி என்ன பண்றது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜராஜா சொல்றாரு, தீபா மேல உள்ள கோவத்தினாலதான் இன்னும் நீ பாட்டுனாலே வெறுக்கிற அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவளை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் ராஜராஜன் நினைக்கிறாரு, தீபா மேல உள்ள கோவம் இன்னும் சாமுண்டீஸ்வரிக்கு குறையவே இல்லை அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு அவங்களோட போன்ல வந்துட்டு ஒரு ரிங் டோன் அடிக்குது. அப்பதான் ரேவதி அந்த போனை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அதுல தீபாவோட பர்த்டே அப்படின்னு இருக்கு. அதை பார்த்ததோட நம்ம ரேவதி கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க. அப்ப ரேவதி கண் கலங்குறாங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்துட்டு, ரேவதி என்னாச்சு, ஏன் கண் கலங்குற போனை பார்த்ததோட? அப்ப ரேவதி சொல்றாங்க, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு இன்னைக்கு பர்த்டே. ஆனா கிட்டத்தட்ட 20 வருஷமா 15 வருஷமா நான் அவளை பார்க்கவே இல்லை. அதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன ரேவதி சொல்ற, பெஸ்ட் ஃப்ரெண்டன் அப்படின்னு சொல்ற, 15 வருஷத்துக்கு மேல பிரிஞ்சிருக்கேன்னு சொல்ற, என்ன சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, சின்ன வயசுல ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியா விளையாடுவா. நானும் அவ கூட சேர்ந்து ஜாலியா விளையாடுவேன். அவ ரொம்ப சூப்பரா பாட்டு பாடுவா. அந்த பொண்ணுக்கும் இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு, அதனால அந்த பொண்ணு இந்த வீட்டு பக்கமே வர்றது கிடையாது. எங்க அம்மா தான் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அப்படி என்ன பிரச்சனை? அப்ப ரேவதி சொல்றாங்க, அந்த பிரச்சனை தாங்க என்னன்னே தெரியல, அம்மா தான் கோவப்பட்டு விரட்டி விட்டுட்டாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஏன் நீங்களா கூட போயிட்டு பார்த்து பேசக்கூடாதா? அப்ப ரேவதி சொல்றாங்க, நானா பேசுனா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. அதான் அவ பர்த்டே கூட நான் விஷ் பண்ண மாட்டேன். அவளோட பர்த்டேவை நான் எப்பவுமே ஞாபகத்துல வச்சிருப்பேன். எப்பவுமே அவளோட பர்த்டே என்னோட போன்ல வந்து ரிங் டோனா அடிக்கும். அப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது அதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. சரி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில வராரு. இன்னொரு பக்கம் அபிராமி வந்துட்டு நேரா தீபாவோட சமாதிக்கு போயிட்டு தீபாவுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. மாலையெல்லாம் போட்டு விட்டுட்டு தீபா கிட்ட, தீபா நீ கடைசி நேரத்துல கார்த்திகிட்ட சத்தியம் வாங்கினியல்ல, கல்யாணம் கண்டிப்பா பண்ணிக்கணும், உங்க லைஃப நீங்க நல்லபடியா வாழணும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளக்குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கார்த்திகிட்ட சத்தியம் பண்ணில. இப்பவும் ஆசீர்வாதத்தோட கார்த்திக்கு கல்யாணம் ஆகிருச்சு. அதுல என்ன பிரச்சனைனா, அவனோட அத்தை பொண்ணையே கார்த்தி கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனா இப்ப சாமுண்டீஸ்வரிக்கு அவன் தான் கார்த்தி அப்படிங்கிற விஷயம் தெரியாது. தெரிஞ்ச பிறகு அவ என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. நீதான் தீபா எந்தவித பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா கார்த்திய பாத்துக்கணும். கார்த்தியோட எதிர்காலத்தை நான் உன் கையில ஒப்படைக்கிறேன் அப்படின்ட்டு தீபாவோட சமாதிக்கு முன்னாடி நின்னு அபிராமி கை எடுத்து கும்பிட்டு வேண்டுறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி என்ன பண்றாங்கன்னா, நேரா தீபாவுக்கு வந்துட்டு மாலை ஏத்தி விட்டுட்டு ஆனா கற்பூரமும் ஆரத்தியும் காமிச்சிட்டு வெளியில வராங்க. கார்த்திகிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்ட்டு நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா. அபிராமி சொல்றாங்க, கார்த்தி இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு உனக்கு தெரியுமாப்பா? கார்த்தி சொல்றாரு, தெரியுமா, தீபாவோட பர்த்டே. அபிராமி சொல்றாங்க, ஆமாப்பா, தீபாவோட பர்த்டேவை முன்னிட்டு நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே 10% சேலரி ஏத்தி கொடுத்துருக்கேன். அதோட எல்லாருக்கும் புது புது துணிகள் வந்துட்டு இலவசமா கொடுத்துருக்கேன். நிறைய அநாத ஆசிரமத்துக்கு நிறையவே டொனேஷன் பண்ணியிருக்கேன். கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப அபிராமி சொல்றாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் தீபாவோட நினைப்பு மட்டும் நம்மளுக்கு என்னைக்குமே போகாது போல கார்த்தி. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா. அபிராமி சொல்றாங்க, சரிப்பா நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி போனை கட் பண்ணிட்டு தீபாவை பத்தி நினைச்சு பாக்குறாரு. அப்ப கார்த்தியோட கண்ல இருந்து கண்ணீர் வடியுது. அப்ப மயில் வாகனம் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு கார்த்தியை பார்த்ததோட, சகல என்னப்பா ஆச்சு, நீ கண் கலங்கி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, இன்னைக்கு தீபாவோட பர்த்டே. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, அப்படியாப்பா, தீபாவும் மேல ரொம்ப காதலோட இருந்திருப்பாளோ? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, தீபா ரொம்ப காதலோட தான் இருந்தாங்க. ஆனா அவங்களோட காதல நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்ப வேதனையோட பேசிக்கிட்டு இருக்காரு. இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, விடுங்க மாப்பிள்ள, அதான் உங்களை அன்போடும் அக்கறையோடும் பாத்துக்கிறதுக்கு இங்க ஒரு பொண்ணு இருக்கால,
நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீபாவோட நினைப்ப மட்டும் என்னால மறக்கவே முடியாது போல அப்படின்ட்டு கார்த்தி ஃபீல் பண்றாரு. இது கேட்டுட்டு மயில்வாகன சொல்றாரு, மாப்பிள்ள கவலைப்படாதீங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு தீபாவோட போட்டோ இருக்குல்ல அதை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கார்த்தி எதேச்சியா வராங்க. அப்ப ரேவதி வந்து போட்டோ வச்சிருக்கிறத நம்ம கார்த்தி பாக்குறாரு. என்ன ரொம்ப நேரமா அந்த போட்டோவையே பாத்துக்கிட்டு இருக்கே ரேவதி, யாரு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இவதான் என்னோட ஃப்ரெண்டு, உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்சேன். இதை கேட்டதோட கார்த்தி கேக்குறாரு, யாரு போட்டோ அப்படின்ட்டு போட்டோவை பாக்குறாரு. போட்டோவை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாரு கார்த்திக். கார்த்திக் நம்ம ரேவதிய பார்த்து யார் அது அப்படின்னு கேட்க ரேவதி சொல்றாங்க, இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தீபா. இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப ரேவதி சொல்றாங்க, இவதான் என்னோட ஃப்ரெண்டு, நான் சொன்னேன்னு சின்ன வயசுல பிரிஞ்சுட்டேன்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சின்ன வயசுல பிரிஞ்சுட்டு அப்படின்னா சின்ன பொண்ணா தானே இருப்பாங்க, இவங்க பெரிய பொண்ணா இருக்காங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இவ சொந்த ஊர்ல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவதான் எனக்கு இதை அனுப்புனா. அப்ப கார்த்தி கேக்குறாரு, இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது உனக்கு தெரியுமா? ரேவதி சொல்றாங்க, இல்ல இப்ப இவ எங்க இருக்கான்னு தெரியல, சென்னையில யாரோ ஒருத்தவங்களுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இவ எங்க இருக்கான்னே தெரியல, இவங்க அப்பா அம்மாவும் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அவங்க அப்பா தீபாவுக்காக உயிரே விட்டுட்டாரு. அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஆனா இப்ப அவங்க சென்னையில தான் இருக்காங்க. ரேவதிக்கு வந்துட்டு தீபாவை பத்தி எப்படி தெரியும் அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் தீபாவை போயிட்டு கட்டாயம் சென்னையில போயிட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, தீபா இறந்தது கூட ரேவதிக்கு தெரியலையே அப்படின்ட்டு. ஒருவேளை தீபா கல்யாணம் பண்ண ஆளு அப்புறம் இது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை பத்தின உண்மையும் தெரிய வந்துருமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ரேவதி கேக்குறாங்க, ஏன் இந்த போட்டோவை பார்த்துட்டு கொஞ்சம் அதிர்ச்சி ஆனீங்க? கார்த்தி சொல்றாரு, இல்ல சின்ன வயசு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னீங்களா, ஆனா போட்டோ வந்துட்டு ரொம்ப பெருசா காமிச்சதோட தான் ஆனா கேட்டேன். இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி கேக்குறாரு, அதுக்கப்புறம் ரேவதி கிட்ட சரி தீபாவை பார்த்தா நீங்க என்ன பேசுவீங்க? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அவகிட்ட பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்ன வயசுல நாங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா விளையாடுவோம். அவகிட்ட எதுக்குடி நீ இந்த வீட்டை விட்டு போன, அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கணும். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்பதான் கார்த்திகே தெரிய வருது, ரேவதியும் தீபாவும் சின்ன வயசு ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு, சரி இந்த விஷயத்த பத்தி யாருக்கு தெரியும்? சரி ராஜராஜா மாமாவுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு கார்த்தி போயிட்டு நேரா ராஜராஜாவா பாக்குறாங்க. ராஜராஜா கார்த்தியை பார்த்து, வாங்க மாப்பிள்ள சொல்லுங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, மாமா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். அதுக்கு ராஜராஜா கேக்குறாரு, சொல்லுங்க மாப்பிள்ள என்ன முக்கியமான விஷயம்? கார்த்தி சொல்றாரு, சரி இந்த வீட்டுல தீபா அப்படிங்கிற பொண்ணு அப்படின்னு யாராவது சின்ன வயசுல இருந்திருக்காங்களா? ராஜராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, அது ரொம்ப சின்ன பிள்ளை மாப்பிள்ள, ரேவதி கூட நிறையவே சின்ன வயசுல விளையாடுவா, அவளுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு பிரச்சனை ஆயிட்டு, அதனால அவ இந்த வீட்டு பக்கமே வரது கிடையாது. ஆனா ரேவதி அந்த பொண்ணு தீபான்னா உயிரா இருப்பா தெரியுமா? இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியல. ரொம்ப வருஷமா ரேவதிக்கு தீபாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மாமா அந்த தீபா வேற யாரும் இல்ல, என்னோட முதல் மனைவி தீபா அப்படின்னு. இது கேட்டதோட ராஜாவுக்கு அதிர்ச்சி. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா மாமா, இன்னைக்கு ரேவதி போட்டோ வச்சிருக்கிறத பார்த்துதான் நானே கண்டுபிடிச்சேன், தீபா இந்த தீபா அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள இந்த விஷயம் மட்டும் ரேவதிக்கோ இல்ல சாமுண்டீஸ்வரிக்கோ தெரிஞ்சிச்சுன்னா சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி விஷயத்த கூட சாதாரணமா விட்டுருவா, ஆனா உங்க விஷயத்த கண்டிப்பா விடமாட்டா மாப்பிள்ள. இப்ப என்ன பண்றது? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மாமா இந்த விஷயத்த பத்தி ரேவதிக்கோ யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி இங்க இருந்து போறாரு. அப்ப நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க இங்க இருந்து வந்துட்டு இது மாதிரி ஆசிரமத்துக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க வந்துட்டு தீபா, குட்டி பாப்பா தீபா இருக்காங்கல்ல,
அவங்க வந்துட்டு ரேவதியை பார்த்ததோட சந்தோஷமா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப ஆசிரமத்துல உள்ளவங்க சொல்றாங்க, மேடம் நீங்க கல்யாணம் ஆன பிறகு பாப்பாவை இது மாதிரி ஆஹ் தத்தெடுத்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா தத்தெடுத்து கூட்டிட்டு போகலையே, என்னாச்சு மேடம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நம்ம ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, ஒரு நிமிஷம் நாம இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்பதான் அவங்க கேக்குறாங்க, என்ன மேடம் என்னாச்சு, ஏன் உங்க ஹஸ்பண்ட வெளியில போக சொன்னீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, மேடம் இந்த கல்யாணம் வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லாம தான் நடந்திருக்கு. இது மாதிரி நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது ஒருத்தவங்க, ஆனா எனக்கு நடந்த கல்யாணம் இன்னொருத்தவங்க கூட. சோ அதனால என்னால எந்த விஷயத்தையுமே இப்ப வெளிப்படையா செய்ய முடியல. தீபாவை தத்தெடுத்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன், ஆனா இப்ப தத்தெடுத்து கூட்டிட்டு போக முடியாத நிலைமையில இருக்கேன். வேற வழி இல்லை மேடம். இது கேட்டதோட ஆசிரமத்துல உள்ளவங்க, தீபா எந்த அளவுக்கு உங்க மேல அடிக்டடா இருந்தா அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பு மேடம். அப்ப ரேவதி சொல்றாங்க, சாரி மேடம், நான் வேற ஆஸ்திரேலியா போக போறேன். ஸோ நான் ஆஸ்திரேலியா போயிட்டா அதுக்கப்புறம் என்னால இங்க வரவே முடியாது 5 இயர்ஸ்க்கு. நீங்க தான் பாத்துக்கணும். இதை கேட்டதோட ஆசிரமத்துல உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் கார்த்தி உள்ளார வராரு. உள்ளார வந்துட்டு, ரேவதி குட்டி பாப்பா தீபாவை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தீபாவை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ நிம்மதியா ஆஸ்திரேலியா போயிட்டு வா. இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஆசிரமத்துல உள்ளவங்க, மேடம் கண்டிப்பா நாங்க சிங்கிள் பேரண்ட்டுக்கு நாங்க வந்துட்டு தத்தெடுத்து விட முடியாது. அதனால இந்த பொண்ணை வேற யாராவது கேட்டா நாங்க கொடுத்துறோம். இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சியாகி, இல்ல என் தீபாவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க சொல்றாங்க, தீபாவை எத்தனை பேரும் வந்துட்டு தத்தெடுத்துக்கிறதுக்காக வந்தாங்க. நீங்க தத்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தீபாவை வச்சிருந்தோம். ஆனா இப்ப நீங்க திடீர்னு இப்படி சொல்றது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப தீபாவோட வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியா இருக்கு. என்ன மேடம் நீங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறாங்க. சோ இதை கேட்டதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, இல்ல மேடம் தீபாவை யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, சாரி மேடம் நாங்க தீபாவை கொடுத்துதான் ஆகணும். இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் தீபாவுக்கு என்னென்ன செலவுகள் வருமோ எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன், நானே தீபாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.